அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மற்றும் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு பொழுது டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 26 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. நல்ல ஒரு காலநிலையாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் என்னென்ன செய்திகள் தகவல்கள் இடம்பெறப் போகின்றன பார்க்கலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே நீண்ட காலமாக டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் தாமதங்கள் நிலவுகின்றன. அது விமான பறப்புகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பொதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு பறப்பை மேற்கொள்கின்ற பொழுது நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. கோவிட் சோதனை இருக்கிறது. இவ்வாறு பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அனைத்துமே காலதாமதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் விரக்தி அடைந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த நேரத்திலே இது குறித்த விவரங்கள், அதாவது தற்போதைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக பியர்சன் சர்வதேச விமான நிலைய செயல்பாட்டு குழுவினர் விவரம் வழங்கியிருக்கின்றார்கள். அது தொடர்பாக டாப் ஆஃப் தி அவர்களை பார்க்க போகின்றோம். இரண்டாவதாக கனேடிய வளம் பகுதியிலே இன்று கைத்துப்பாக்கிகளை இறக்குமதி செய்வதை தற்காலிகமாக தடை செய்வதாக கனேடிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்று. காரணம், டொரண்டோ அதாவது கியூபெக் ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் இந்த கன் வயலன்ஸ் அல்லது துப்பாக்கி வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக பல நடவடிக்கைகள் அண்மைக்காலமாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் ஒரு அடுத்த தொடர்ச்சியாக இந்த தற்காலிக தடை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதை தொடர்ந்து ஒன்டாரியோவை பொறுத்தது மட்டுமல்ல, கனடா முழுவதுமே தற்பொழுது இந்த சுகாதார பணியாளர்களின் பற்றாக்குறை நிலவி வருகிறது. அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்றுகின்றவர்கள் தொடக்கம் அவசர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்படுபவர்களில் இருந்து நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் பணியாற்றுபவர்களிலிருந்து இப்பொழுது அனைத்து இடங்களிலுமே இந்த சுகாதார பணியாளர்களின் பற்றாக்குறை அல்லது அவர்கள் நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. எந்தவித விடுமுறையும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் ஒன்டாரியோ தாதிகள் சங்கத்தில் இருந்து சிலர் தங்களுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக ஒரு இணையவழியில் ஒரு கருத்தரங்கை, அதாவது கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அது தொடர்பாக பார்க்க போகின்றோம். இவை தவிர வழமையாக எமது நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற காலநிலை அறிக்கை, கனேடிய நாணய மாற்று விகிதம், கனேடிய செய்திகளோடு நிறைவாக துஷ்யந்தி குணரிடம் இணைந்து கொள்ளவிருக்கின்றார். இவைதான் இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் இடம்பெறப் போகின்ற செய்திகளும் தகவல்களும். அந்த வகையில் முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலைய செயல்பாடு தற்பொழுது எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக விமான நிலையத்தின் சிஇஓ இன்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார். அதிலே பல விவரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த நிலைமை எவ்வாறு ஆரம்பமானதென்றால், இந்த கோவிட் நிலவரத்துக்கு முன்னால் கோவிட் ஆரம்பித்தது பொழுது பல பயணங்கள் தடைப்பட்டன, விமான பறப்புகள் நிறுத்தப்பட்டிருந்தன, பல விமான பணியாளர்கள் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். ஆகவே இப்படி ஆரம்பித்து பின்னர் கட்டாய தடுப்பூசி போட்டால்தான் இங்கே வேலை செய்ய முடியும் அல்லது பணி செய்ய முடியும் என்ற ஒரு அறிவித்தல் வந்தது. அதைத் தொடர்ந்து படிப்படியாக கோவிட்டிலிருந்து விடுபட்டு மீண்டும் விமான பறப்புகள் ஆரம்பமாகின்ற பொழுது பணியாளர்கள் பற்றாக்குறையை எதிர்கொண்டார்கள். நீங்கள் ஒரு விமான பறப்பை மேற்கொள்வதாக இருந்தால் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. இதை தாண்டி பல விமான பறப்புகள் இடைநிறுத்தப்பட்டன அல்லது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. இப்பொழுது பார்த்தீர்களானால் 2 வாரங்களுக்கு முன்பு ஏர் கனடா கூட சொல்லியிருந்தது 50% தங்களுடைய விமான பறப்புகளை இடைநிறுத்துவதாக கூறப்பட்டிருந்தது. இதை தாண்டி நீங்கள் கொண்டு செல்கின்ற பொதிகள், இந்த லக்கேஜ் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நீண்ட தாமதம் இருக்கிறது. பலருக்கு அவர்களுடைய லக்கேஜை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. இவ்வாறு பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எமது செய்தி அறிக்கையில் கூட நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அதாவது ஒரு முதல் 4 மோசமான விமான நிலையங்களில் டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையம் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லியிருந்தோம். ஆகவே இதற்கு என்ன பதில், எவ்வாறு நிலைமைகள் இருக்கின்றன, விமான நிலைய செயல்பாட்டாளர்களில் இருந்து தங்களுடைய விவரங்களை இன்று அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் பார்க்க போகின்றோம். I'm here today to speak about the progress that has been brought about by the intense work day and night by all of our partners. I want to particularly thank our airline partners,
the Canadian Air Transport Security Agency, who runs the security processes here at the airport, the Canada Border Services Agency, who is the federal agency that's responsible for border control, NAV Canada, which is the entity responsible for air traffic control, the federal government, which regulates transportation, safety, and public health policies here at the airport. Each one has a shared responsibility for a function and an experience for our passengers, all at differentiated points amongst their journey. The intense focus of our partners, the barrier breaking by the leaders of the agencies, the working groups, the committees, the tactical teams who have worked with fervor have accelerated results. And while there is indeed still a long way to go, these efforts are yielding improvements. Our data, it shows that we are improving week over week. Airline on-time performance across the airport increased to 44% of all flights being on time. This is not a number that I would normally tout at all, but given where we have been for the last 4 weeks and even before that, improving from 35% is substantial. Our partners at CATSA have hired hundreds of new employees to screen here at Pearson, and that is making a difference to lineups. The latest statistics that CATSA has provided indicate that 82% of passengers are now being screened in less than 15 minutes. That's a marginal improvement, even week over week, of 1%, but a more substantial improvement from the beginning of summer and spring. The Canadian government has done its part in increasing the number of border officers and also streamlined ArriveCan and health processes that have led to a significant reduction in the number of arriving international passengers that have been held on board, which was occurring quite frequently because there was no room in the customs halls. This happened 19 times last week compared to a rolling average of 60 holds per week for the last 4 weeks. And prior to that, the numbers were even more extreme, with hours-long waits on board and a significant hundreds of numbers more that were held. For domestic travel, the average wait time for bags is now at 24 minutes for the first bag to arrive at our baggage carousels, and that is continuing to improve across all different parts of the baggage delivery system. From an employee perspective, our airlines, our retailers, our restaurateurs, they're all hiring staff and are working to train those staff. What we have seen is that the skill set of our employees at the airport requires expertise. It requires knowledge. So as they are new and they become familiar with the airport operating environment, we ask that you give them your patience and give them a smile, because we're thankful that they are here and have rejoined this industry. Again, there is still work to be done, and accepting for acts of God such as weather, even if we had a little bit of that yesterday, weather disruptions, we expect that these actions or the concerted efforts of our partners will continue to yield positive results. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். NKS drapery and blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும். கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ளலாம். NKS drapery and blinds. தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS drapery and blinds. அலையுங்கள். கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 12 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 26 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே
டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலைய நிர்வாகத்தினர் வழங்கிய விவரங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே முன்னர் இருந்ததிலும் பார்க்க, அதாவது இன்னும் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னர் இருந்ததிலும் பார்க்க இப்பொழுது நிலவரம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லப்பட்டாலும் கூட இன்னும் தாமதங்கள் நிலவுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் இதற்கான விடயங்கள் சரியாக பெறப்பட்டு பழைய மாதிரி திரும்பலாம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு முக்கியமாக அவர்கள் குறிப்பிட்டதில் ஒன்று, இந்த பணியாளர்கள் பற்றாக்குறை ஒன்று. மத்திய அரசை பொறுத்தவரையில் அந்த அரசாங்கத்தினால் எவ்வளவு தூரம் இதை விரைவுபடுத்த முடியுமோ அதை செய்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். வருகின்ற வாரங்களில், மாதங்களில் அல்லது இந்த கோடை காலத்தின் பின்னர் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது, இது கூட கனடா முழுவதுமே தற்பொழுது இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை. அது என்னவென்று பார்த்தீர்களானால் ஃப்ரண்ட்லைன் ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ், அதாவது முன்னணியில் இருந்து செயல்படுகின்ற சுகாதார பணியாளர்களுடைய பற்றாக்குறை நிலவி வருகிறது. இதிலே பலரும் பயப்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், அவசர பிரிவினர், அதாவது குறிப்பாக நீங்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக ஒரு நோய்க்காக நீங்கள் அவசரமாக சென்றீர்களானால் கூட இந்த எமர்ஜென்சி அறையிலே பணியாற்றுகின்ற பணியாளர்களுடைய பற்றாக்குறை கூட நிலவுகிறது. அதே நேரத்தில் பல இடங்களில் இந்த வைத்தியசாலைகளில் இந்த அவசர அறைகள் மூடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பணியாளர்கள் பற்றாக்குறை, ஒரு முறை கட்டாய தடுப்பூசி, இப்படி பல விடயங்கள். அதே நேரத்தில் கோவிட் இந்த பேண்டமிக்கில் பார்த்தீர்களானால், நோய் தொற்று காலத்தில் பலர் விடுமுறை எடுத்துக்கொள்ளாமல் பல மணி நேரம் வேலை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வார இறுதி நாட்கள், குறிப்பாக 8 மணித்தியாலம் என்று 12 மணித்தியாலம், சிலர் 16 மணித்தியாலங்கள் கூட தொடர்ச்சியாக வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருந்திருக்கிறார்கள். ஆகவே இதன் காரணமாக பலர் தங்கள் இந்த வேலையை கூட நிறுத்திவிட்டு வேறு வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி பல விடயங்கள் பேசப்படுகின்றன. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் வேறு ஒரு மாதிரி சொல்லப்பட்டாலும் கூட, இன்று குறிப்பாக ஒன்டாரியோ நர்சஸ் அசோசியேஷனில் இருந்து ஒரு கருத்தரங்கு, அதாவது கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இணையவழி வாயிலாக. இதிலே பல முக்கியமானவர்கள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக ஒன்டாரியோ நர்சஸ் அசோசியேஷனில் இருக்கின்ற நிர்வாகத்தில் இருக்கின்ற பலர் இதிலே கலந்து கொண்டார்கள். அதிலே அவர்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற நியாயங்கள், பிரச்சனைகள் என்ன என்பது தொடர்பாக தெளிவாக தங்களுடைய சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து அவர்கள் கூறிய விடயங்களின் சில பகுதிகளை அடுத்து நாங்கள் பார்க்க போகின்றோம். We represent 68,000 nurses and healthcare professionals and 18,000 nursing students working across all sectors of healthcare. And it's important to remember all sectors of healthcare because it is touching every single sector. We're here today to call again for this government to take immediate steps to keep the registered nurses, registered practical nurses, healthcare professionals, porters, PSWs, cleaners, and all the other staff in our hospitals from leaving, and to bring back hospital staff, the right number, from nurses to dietary staff who have left their jobs, and bring on board new vital frontline healthcare for hospitals to continue to operate. It's so desperately needed. We have heard from Premier Ford that he claims that Ontarians have access to the care they needed. I'm here to tell you that's simply untrue. We're here today to call again for this government to take immediate steps like yesterday, to keep the nurses we have, bring back the nurses who have left their jobs, and bring on board new nurses. This starts with repealing Bill 124. In my opinion, it's the root cause. Restoring our collective bargaining so that nurses and healthcare professionals can be compensated fairly and be shown the respect that they have more than earned. Let's be very clear. Nurses and healthcare professionals have shown incredible courage and dedication throughout this pandemic. Many Canadians nurses, believe it or not, made out their wills before going to work as the pandemic began. Now, can you honestly believe that? Think about that. Really think deep and hard about that. They did that because they feared they would die, but they went in anyways. That did not stop them. So it takes a lot for a nurse to not show up to care for those that need them, for our people of Ontario. Thanks to the pandemic, that is far from over.
in a 7th wave, 8, 9, when's it going to end? And thanks to the government that has refused to work with those who provide care and have solutions. Nurses, healthcare professionals have passed their breaking point. They're burnt out. They've been made to believe that there's no hope of improvement. And that's why they've left. They've walked just because there's no hope. Right now, ERs are closing and ICUs and other units are cutting beds. I call it the silent closures because our communities have no idea what is really happening within those walls. Nurses have been asked to work back-to-back shifts, sometimes for 24 hours straight. Some sleep at the hospital in case they're needed. Others are called back in with as little as 5 hours between shifts. Some frontline healthcare workers haven't had a vacation in 2 years. Can you imagine? No time just to sit, re-energize, and sleep. This situation didn't happen overnight, to be clear. It is a result of years of underinvestment and understaffing. Since we are the heaviest hit on the provincial budget, we're the easiest target. So this is an opportunity for our government to step up and do what's right for Ontarians. We are urging the government to listen to our united voices and look at us all here as healthcare unions representing 120,000 frontline healthcare workers, professionals, and nurses. Darshini Legal Services Professional Corporation Traffic Tickets Landlord Tenant Board தொடர்பான விடயங்கள் Employment Law Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Corporation சட்ட துணை நிறுவனம் 4163628500 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Corporation Scarboroughville வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் 20 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பாபு விலாஸ். என்ன வாக்குறியாள் அண்ணர் கச்சிதமா கொத்து போடுறாரு உண்டோ ஐம்புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடிய கொத்து கண்ணால பார்த்து காதால சத்தத்தை கேட்டு நாவால ருசிக்கிற கொத்து தான் எங்க ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் அமைஞ்சிருக்குது 30 வருட கால சர்வீஸ்ல பாபு விலாஸ் மறந்துடாதேங்கோ. அனைத்து விதமான கொத்துரொட்டி முதல் பிரியாணி வரை அனைத்து உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் பாபு விலாஸ். ஒரே இடம் ஒரே தரம் ஒரே சுவை கொத்துரொட்டியின் மறுபெயர் பாபு விலாஸ். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 20 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 26 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நிகழ்ச்சியில் நாங்கள் சற்று முன்னர் பார்த்தது ஒன்டாரியோ நர்சஸ் அசோசியேஷனில் இருந்து இன்று ஒரு கலந்துரையாடல் இணையவழி வாயிலாக இடம்பெற்றிருந்தது. நேற்று முன்தினம் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக, அதாவது இந்த சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறை நாடு முழுவதும் இருக்கிறது, இதற்கு மத்திய அரசு தலையிட்டு இதற்கு செய்ய வேண்டும் சில விடயங்களை என்று சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக நிதியுதவி நிறைவே வழங்க வேண்டும் என்ற காரணம், அவர்களுக்கு ஏற்கனவே வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வு வேண்டும், அவர்களுக்கு புதியவர்களுக்கு பயிற்சியை வழங்குவதற்கு நிதியுதவி வேண்டும், இப்படி பல விடயங்கள் பேசப்பட்டன. இதிலே இவர்கள் சொன்ன விடயம் ஒன்று, இருக்கின்றவர்கள் அனைவரையுமே மீண்டும், அதாவது தற்காலிகமாக வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டவர்கள் அல்லது தற்காலிகமாக வேலையை விட்டு சென்றவர்கள், இவர்கள் எல்லாம் மீள அழைக்க வேண்டும். இன்னும் சில விவரங்களை இவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே நேற்று பார்த்தீர்களானால் டக்ஃபோர்ட் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் சர்வதேச பணியாளர்களை விரைவாக இந்த வேலையில் அமர்த்த வேண்டும் என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சர்வதேச மாணவர்கள் இங்கே படித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விரைவாக அவர்களுக்கு பயிற்சி வழங்கி வேலையில் அமர்த்துவது என்பது உடனே செய்யக்கூடிய ஒரு விடயம் அல்ல, நீண்ட காலம் எடுக்கும். ஆகவே இப்பொழுது இன்று இவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே வருகின்ற நாட்கள் அல்லது அடுத்த வாரம் அளவில் இது தொடர்பாக ஒன்டாரியோ அமைச்சர் அல்லது ஒன்டாரியோ அரசு இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறது பார்க்கலாம்.
நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது கனேடிய வலம். இன்றைய கனேடிய வலம் பகுதியில் நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி கைத்துப்பாக்கிகளை இறக்குமதி செய்வதை தற்காலிகமாக தடை செய்வதாக கனடிய அரசு அறிவித்திருக்கிறது. பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ மற்றும் வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி இணைந்து இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இந்த அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி, அதாவது இந்த மாதம், இது நடைமுறைக்கு வரும் ஒரு நடவடிக்கை என்றும் இந்த தடை நடைமுறைக்கு வரவுள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்று இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்ட விவரங்களில் முதலில் நாங்கள் பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ வழங்கிய கருத்துக்கள் அல்லது விவரங்கள் என்ன பார்க்கலாம். And today I'm pleased to be back right here in Toronto and in our hometown, Yvonne, a place that, as I said, has seen far too much gun violence and impacting far too many people in far too communities. And, you know, I do want to take a moment to acknowledge the important partnership that we have at the federal level with my friend and my colleague, Mayor John Tory, who I know is somebody that feels very passionately that we have to do more. Not at just one level of government, but across all government levels. And so I do want to take a moment to acknowledge his contribution in the presence of members of the Toronto Police Service who do outstanding work, as do all of our police services right across the country in the fight against gun violence, perhaps one of the most difficult and pressing challenges that we face today. Before I talk about the details of the announcement, let me take a step back and give all of Canadians a bit of an overview of the comprehensive strategy that the Government of Canada is taking to tackle gun violence. The centerpiece right now of that strategy is, of course, Bill C-21, which in shorthand would do three important things. First, introduce and implement a national handgun freeze, reversing the growth of that type of gun on approximation of about 55,000 new registrations each and every year, so people can visualize exactly how much that particular style of gun is growing in Canada. Second, it would introduce red flag and yellow flag protocols to reverse the alarming trend in the connection between domestic violence and the presence of guns, which between 2013 and 2019 went up over 30%. And third and finally, Bill C-21 would introduce new tools for law enforcement, including stiffer sentences for those organized criminals, those hardened criminals who would try to attempt to terrorize our communities by illegally importing them across our borders and then trafficking them within our communities, but equally give them new wiretapping powers so that we could interdict those guns before they get into our communities in the first instance. I said when we introduced this bill that we needed to pass it as quickly as possible, and I'm continuing to call on all MPs to read the bill, to study the bill, and to put it into law as quickly as possible. We've made some good headway, and I do want to acknowledge with our colleagues in the NDP, as well as even the Bloc Québécois, which I'm grateful for, and we're going to continue to work with those parties. Unfortunately, it's the Conservatives who continue to obstruct the passage of this bill, something that we have become very familiar with over the last number of years as they continue to block efforts to pass C-21, as they have said in the past that they would pull back on the national ban that we put into place for assault-style rifles, which have led to some of the most devastating shooting tragedies right across the country. It's one of the reasons why it's important, it's imperative that we continue to move forward with the mandatory buyback program, which will see those AR-15 style rifles removed from our communities once and for all. They have no place in any community, in any neighborhood, in any street. They have one purpose and one purpose only, and that is to kill people as quickly and as devastatingly as possible. And this is, again, part of our overall strategy, which we need to move forward with. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில், புத்தம் புதிய டிசைன்களில். பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில்
கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே 9 மணி கடந்து 27 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். கனேடிய வளம் பகுதியில் முதலில் பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ வழங்கிய விவரங்களை பார்த்தீர்களால் இந்த கைத்துப்பாக்கிகளுக்கான தடை, இதிலே அரசாங்கம் துப்பாக்கி கட்டுப்பாட்டு சட்டத்தை கடந்த மே மாதம் தாக்கல் செய்தாலும் இன்னும் அது நிறைவேற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த துப்பாக்கி வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கு கியூபெக் ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் மத்திய அரசாங்கம் நிறைவே நிதியுதவி வழங்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான விவரங்களை நாங்கள் நமது நிகழ்ச்சியில் கூட பகிர்ந்து கொண்டிருந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்து இதே செய்தியாளர் சந்திப்பில் வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். இவரிடம் சில கேள்விகள் ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்ட பொழுது முன்வைத்தார்கள். அதில் குறிப்பாக இந்த சைனா அமெரிக்கா இடையான இந்த முறுகல் நிலை, இது குறித்த கருத்துக்கள் என்ன, கனடா அங்கே இருக்கிறது, கனடாவின் நடவடிக்கை எவ்வாறு இருக்க போது, கனடா இது குறித்த கருத்து என்ன என்பது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் வார், அதாவது இந்த போர் நடவடிக்கை தொடர்பாகவும் இவரிடம் கேள்விகள் கேட்க போது அவர் கூறிய பதில்களை அடுத்து பார்க்கலாம். So China summoned Canada, Chargé, and Beijing, Jim Nicol, over the issue of Taiwan. How will Canada respond? Will you be summoning the Chinese ambassador? And what is your response to China's retaliation against the United States today, halting military and climate ties, while also conducting military drills near Taiwan? Well, of course, we're extremely concerned with what's going on in the region. We call on China to calm down its rhetoric. Of course, the visit of the U.S. top legislator, Nancy Pelosi, cannot be used as a pretext to hide intention to destabilize the region. We know, indeed, you're right, that the Chargé in Beijing has been summoned by the Chinese government. It has been the case also for ambassadors and chargés from all G7 countries. We're following the situation very closely. Meanwhile, what I would say is that we're in close contact with our G7 allies as we want to be coordinated on this issue. We want to make sure that we appease tensions. Of course, like I mentioned, China cannot use the visit of Nancy Pelosi as a pretext, as a justification, because we already know that these visits are customary or routine. And at the same time, on the question of climate change, it is important that we continue to engage, as this is a generational issue threatening the entire human race. So in that sense, we need to make sure that we put that as a top priority, and it is the case for me. When it comes to the Ukraine, did the Canadian Embassy withhold information from its staff in Kyiv that they were being targeted by Russia at the beginning of the invasion? As the Foreign Affairs Minister, shouldn't something like this cross your desk? So, to your first question, no. To your second question, it never crossed my desk because there was no information. And maybe just one follow-up on that then. And so you're now launching an investigation. Why didn't it cross your desk then? Are you concerned that it didn't? Because there was no information, so it couldn't cross my desk. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com.
குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். 9:32 டொரண்டோவிலே வெளியிலே வெப்பநிலை 26 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு செய்தி. இரத்த விநியோகத்தின் கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்வதாக கனேடிய இரத்த சேவைகள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. 3 நாட்களுக்கு தேவையான O பாசிட்டிவ் மற்றும் O மைனஸ் இரத்த வகைகள் மாத்திரமே கைவசம் உள்ளதாக இரத்த சேவைகள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இவை தவிரவும் 5 நாட்களுக்கு மட்டும் தேவையான A பாசிட்டிவ், A மைனஸ் மற்றும் B மைனஸ் இரத்த வகைகள் தன்வசம் உள்ளதாக கனேடிய இரத்த சேவைகள் நிறுவனம் அதன் இணையத்தில் குறிப்பிட்டிருக்கின்றது. ஆகவே ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் அவர்களுடைய தேவை என்னவென்று பார்த்தீர்களானால் 57,000 நன்கொடைகள் தேவை என கடந்த மாதம் கனேடிய இரத்த சேவைகள் நிறுவனம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கனடாவிலே பல கனேடியர்கள் இரத்த தானம் செய்து வருகின்றார்கள். இந்த பேண்டமிக் காலத்தில் பலர் அது தடைப்பட்டிருந்தாலும் கூட இப்பொழுது இந்த கோடை காலத்தில் நல்ல காலநிலை. ஆகவே நீங்கள் ஏற்கனவே இரத்த தானம் செய்தவர்கள் மற்றும் புதிதாக இரத்த தானம் செய்ய விரும்புபவர்கள் நிச்சயமாக நீங்கள் கொடுக்கலாம், வழங்கலாம். ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு எங்களால் முடிந்த உதவியை செய்யலாம். குறிப்பாக இரத்த தானம் என்பது எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்ய முடியும். ஆகவே உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கின்ற இரத்த தானம் வழங்குகின்ற வங்கிகளில் நீங்கள் தொடர்பு கொண்டு இணைய வழி வாயிலாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் நிச்சயமாக சென்று வழங்க முடியும். அதே நேரத்தில் பல அமைப்புகள், சங்கங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் கூட ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அந்த ஒரு இடத்திலே, பொது இடத்திலே மக்களை வரவழைத்து கூட இதை செய்து முடிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது கனேடிய நாணய மாற்று விகிதம். இலங்கை இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு அதிகமான வித்தியாசம் இருப்பதாக தெரியவில்லை. இந்தியாவை பொறுத்தவரையில் அதே நிலையில் தான் கடந்த 2 வாரங்களாக இருக்கிறது. 63 இந்திய ரூபாவாக. இலங்கையை பொறுத்தவரையில் 294 இலங்கை ரூபாவாக இருக்கிறது. ஏனைய இடங்களில் எவ்வாறு நிலவரம் இருக்கிறது பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இலங்கை 294 இலங்கை ரூபாய், இந்தியா 63 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.76 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.64 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.12 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நீங்கள் கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 இரவு 9:35. கனேடிய நாணய மாற்று விகிதம் பார்த்தோம். இன்னொரு முக்கியமான பலருக்கு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு செய்தி என்று கூட சொல்லலாம். எனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி இருந்தது. இன்று ஒன்டாரியோவிலே எரிபொருளின் விலை மிக குறைந்த விலையில் நீங்கள் உங்களுடைய வாகனங்களுக்கு நிரப்பிக்கொள்ளலாம். நான் இன்று பிற்பகல் நிரப்புகின்ற பொழுது 165, அதாவது $1.65 இருந்தது. ஆனால் இப்பொழுது தெற்கு ஒன்டாரியோவிலே இன்னும் இந்த எரிபொருளின் விலை குறைய இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை எரிபொருளின் விலை 8% குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மணிக்கொண்டும் 10% குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை எரிபொருளின் விலை 2% இன்னும் குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மொத்தமாக பார்த்தீர்களானால் 12% குறையவிருக்கிறது. இன்று நான் சொன்னது போல 1.65, 66 பல இடங்களில் இருக்கின்றன. ஆகவே கிட்டத்தட்ட 12% இன்னும் குறைந்தால் நீங்கள் இன்று நீங்கள் நிரப்பிக்கொள்ளாமல் இன்று நாளை அல்லது நாளை மறுதினம் நீங்கள் நிரப்பிக்கொள்ளலாம். மிக குறைந்த விலைக்கு வருகிறது பல மாதங்களின் பின்னர். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது கலையரங்கம். இன்றும் ஒரு நல்ல பாடல். ஸ்ரீ பிரதர்ஸ் என்ற பெயரிலே யூடியூப்லே பல பாடல்களை வழங்கி வருகின்ற ஸ்ரீ பிரதர்ஸ் அவர்களுடைய தயாரிப்பிலே ஸ்ரீ விஜயின் இசையமைப்பில் இந்த பாடல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கலையரங்கம் பார்க்கலாம்.
உனதருகினில் மறுமுறை உயிர் வரையினில் தீரா 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 நீயும் நானும் வேறா சொல்வீரா சொல்லாமல் செல்வீரா என் அச்சம் என்னை தள்ளி சிரிக்குதே. நில்லாத காற்றோடு நான் தேவா, கல்லாத வானோடு நான் பேசவா, கண்ணங்கள் காயதே முத்தம் சேர்க்கவே விழுகிறதே கனவுகள் வருகை, எப்படி சொல்வது நானும் உன்னிடம், எனில் வினானூறு வீடும். நேற்றோடு தீராத உன் ஞாபகம், நெஞ்சோடு நெஞ்சோடு வந்தாடுதே, வானிடம் இருந்தவள் இன்று மண்ணிலே உனதருகே பிழைத்திட வந்தேன். நீ என்னை தீண்டிடும் அந்த நாளிலே நிலம் தொடும் நாணம் தீரும். ஒரு முறை உனதருகினில் மறுமுறை உயிர் வரையினில் தீரா 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 நீயும் நானும் வேறா சொல்வீரா சொல்லாமல் செல்வீரா என் அச்சம் என்னை தள்ளி உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 4163212500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா.
வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய பொருளாதாரம் கடந்த மாதம் 31,000 வேலைகளை இழந்துள்ளதாக கனேடிய புள்ளிவிவர திணைக்களம் என்று தெரிவித்தது. இது தொடர்ந்து 2வது மாத வேலை இழப்புகளை குறிக்கிறது. இந்த நிலையில் கனடாவின் வேலையற்றோர் விகிதம் தொடர்ந்தும் 4.9% உள்ளது. நாடு தொடர்ந்து தொழிலாளர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் நிலையில் ஜூலை மாதத்தின் வேலையற்றோர் விகிதம் ஜூன் மாதத்தைப் போலவே 4.9% உள்ளது. நாடு முழுவதும் 1 மில்லியனுக்கும் அதிகமான வேலை வெற்றிடங்கள் உள்ளதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி கைத்துப்பாக்கிகளை இறக்குமதி செய்வதை தற்காலிகமாக தடை செய்ய கனடா திட்டமிட்டுள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெர்சினோ, வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி இணைந்து இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இந்த அறிவித்தல் வெளியானது. ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் ஒரு ஒழுங்குமுறை நடவடிக்கையின் மூலம் இந்த தடை நடைமுறைக்கு வரவுள்ளது. நாடாளுமன்றத்தில் நிரந்தர முடக்கம் நிறைவேற்றப்பட்டு அமலுக்கு வரும் வரை இந்த தடை நீடிக்கும் என அறிவிக்கப்படுகிறது. அரசாங்கம் துப்பாக்கி கட்டுப்பாட்டு சட்டத்தை கடந்த மே மாதம் தாக்கல் செய்த போதிலும் அது இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இரத்த விநியோகத்தின் கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்வதாக கனேடிய இரத்த சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 3 நாட்களுக்கு தேவையான ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இரத்த வகைகள் மாத்திரம் கைவசம் உள்ளதாக இன்று இரத்த சேவைகள் நிறுவனம் கூறியது. தவிரவும் 5 நாட்களுக்கு மட்டும் தேவையான ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ் இரத்த வகைகள் தன்வசம் உள்ளதாக என்று கனேடிய இரத்த சேவைகள் நிறுவனம் அதன் இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது. ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் 57,000 நன்கொடைகள் தேவை என கடந்த மாதம் கனேடிய இரத்த சேவைகள் நிறுவனம் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. ஆன்டாரியோவில் கோவிட் தொற்றின் 7வது அலை உச்சத்தை எட்டியுள்ளதாக மாகாண தலைமை சுகாதார அதிகாரி தெரிவித்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை, கோவிட் கழிவு நீர் சமிஞ்சை போன்ற முக்கிய குறிகாட்டிகள் குறைந்து வருவதாக டாக்டர் கேரன் மோர் கூறினார். ஆன்டாரியோவின் 34 சுகாதார பிரிவுகளில் 22இல் தொற்றின் பாதிப்பு விகிதம் ஜூலை மாதம் 30ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் குறைந்துள்ளதாக பப்ளிக் ஹெல்த் ஆன்டாரியோ கூறுகிறது. முந்தைய வாரத்தில் 463ஆக இருந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இந்த வாரம் 306ஆக குறைந்துள்ளது. தெற்கு ஒன்டாரியோவில் எரிபொருளின் விலை இந்த வார இறுதியில் மீண்டும் குறையவுள்ளது. நாளை எரிபொருளின் விலை 8% குறையும் என எதிர்வு கூறப்படுகிறது. இதன் மூலம் நாளை எரிபொருளின் விலை லிட்டர் ஒன்றுக்கு 189.9% விற்பனையாக உள்ளது. மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை எரிபொருளின் விலை 2% குறையும் எனவும் எதிர்வு கூறப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 2 நாட்களில் எரிபொருளின் விலை லிட்டருக்கு 12% குறைந்துள்ளது. இன்று ஒன்டாரியோவில் எரிபொருளின் விலை சராசரியாக லிட்டர் ஒன்றுக்கு 167.9% விற்பனையாகிறது. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி துஷ்யந்தி குணரட்னம். கனேடிய செய்திகளுக்கு இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நிகழ்ச்சியில் நிறைவாக நாங்கள் பார்க்க இருப்பது நாளை நிலவுகின்ற காலநிலை. 2-3 நாட்களாக வெப்பம் நிறைந்த நாட்களாக இருக்கிறது. நாளை குறிப்பாக ஒன்டாரியோவின் சில பகுதிகளுக்கும் கிபெக்கிலும் ஒட்டோவாவிலும் அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருந்தாலும் லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. இருந்தாலும் அவசியம் என்றால் மட்டும் வெளியில் செல்லுங்கள். வெளியில் செல்கின்ற பொழுது நிறையவே தண்ணி குடியுங்கள். அதிக வெப்பம் நிறைந்த நாளாக நாளைய நாள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனைய இடங்களில் எவ்வாறு இருக்கிறது காலநிலை பார்க்கலாம்.
ஹோம் லைஃப் ஃபியூச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 31 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 31 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 32 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் இரவு 9:50. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். வார இறுதி நாட்கள் கோடை காலம், ஆகவே பாதுகாப்பாக இருங்கள். குடும்பத்தினரோடு, உறவினர்கள், நண்பர்களோடு நேரத்தை செலவிடுங்கள். விரைவில் செப்டம்பர் மாதம் வந்தால் மீண்டும் பாடசாலைகள், வேலை, இப்படி அனைவருமே மீண்டும் ஒரு குளிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்க போகிறோம். ஆகவே பாதுகாப்பாக இருங்கள். மீண்டும் நாங்கள் திங்கட்கிழமை மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கலாம். 500வது நிகழ்ச்சியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஆதரவு வழங்குகின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் திங்கட்கிழமை இரவு மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம், குட் நைட்.